இல்வாழ்க்கைக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்பந்தம். சொல்லுங்க, அது சொல்லுங்க. இல்வாழ்க்கைக்கும் சிவன் வழிபாட்டுக்கு சம்பந்தம் இல்ல. நீங்க நிறைய பேர் கேட்பாங்க, ருத்ராட்சம் போட்டு இளவுக்கு போலாமான்னு கேட்பான், ருத்ராட்சம் போட்டு கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்பேன், ருத்ராட்சம் போட்டு மனைவி கிட்ட ராத்திரி இருக்கலாமான்னு கேட்பேன். கண்டிப்பா இது இதுக்கும் ஆன்மீகத்துக்கு தொடர்பே இல்லை. ஏழை கிராமத்துல இருந்து வர்றவன் ஒரு மாலை வாங்கிட்டு வருவான், 50 ரூபா, அவனுக்கு பெரிய காரியம். அதை கொண்டு போய் சாமி கழுத்துல ஐயர் போடுவாரு, அவன் நிப்பான், அவனுக்கு திருநூறு மந்திரம் ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருப்பான். பின்னாலேயே ஒருத்தர் வருவார், கொஞ்சம் பட்டு சட்டை போட்டு. வந்த உடனே அவரை பார்த்த உடனே என்ன பண்ணுவோம், இந்த மந்திரத்தை நிறுத்தி போட்டு அந்த மாலை கொண்டு வந்து அவரு இடத்துல வாங்கிட்டு வந்த மாலை கொண்டு போய் அவருக்கு இடத்துல போட்டுருவா. திருநூறும் அவருக்கு தான் முதல் கொடுப்பான், அப்புறம் தான் இந்த ஆளுக்கு கொஞ்சம் கொடுப்பான். ஆக இந்த நிலை இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணம் உலகியல். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துல இன்னைக்கு யாராவது ஒரு விசேஷ நாள்ல கோயிலுக்கு போறோம், அதுக்கு போறோம், இதுக்கு போறோம்னா அந்த கோவிலை வந்து எப்படி வழிபாடுங்கிற ஒரு முறையே இல்லாம சும்மா ஏனோதானன்ட்டு அங்க பேசி இங்க பேசி வேடிக்கை பார்த்து அந்த மாதிரிதான் போறாங்க. அது ஏன் அந்த மக்களுக்கு அந்த ஈடுபாடுங்கிறது அதிகமா இல்லைங்க? இப்ப என்னன்னா இது ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிப்போச்சு வழிபாடுங்கிறதே. இப்ப நீங்க வர்றீங்க, அவரு வர்றாரு, நான் வர்றேன், அங்க பாக்குறேன், நம்ம குடும்ப சௌக்கியங்களை பேசிட்டு இருக்கிறோமா தவிர கோயிலுக்குள்ள போய் உருகியோ பாடியோ வழிபாடு செய்யறதுக்கு ஆளுங்க இல்லை. நாம கொண்டு போறோம், தட்டத்துல 50 ரூபா போடுறோம், 100 ரூபா போடுறோம், 500 ரூபா போடுறோம், ஐயர் அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு மாலை போடுறாரு, பிரசாதம் கொடுக்குறாரு. சரிங்க, இதுதான் நடக்குதே தவிர இன்றைக்கு கோயில்கள்ல முழுமையான ஆன்மீகம் இல்லை. இப்ப நாம பண்றோம், இங்க பண்றோம், நீங்களே வரலாம், நீங்களே அபிஷேகம் பண்ணலாம், நீங்களே சாமியை கட்டி பிடிச்சி கும்பிடலாம்னா வரமாட்டாங்க மக்கள். ஏமாத்துற பக்கம் நிறைய போறாங்க. இந்த திருமணத்திலேயே நீங்க கேட்டீங்கல்ல, ஏன் தடையா நிக்குது? இதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு முதல்ல பொம்பளை சம்மதியும் பொருத்தம் பாக்குறாங்க. சரிங்க, மாமியாவும் பையனுக்கு மாமியா, பிள்ளைக்கு மாமியா, 2 பேருமே நம்ம தகுதிக்கு அந்த அம்மா இருக்குதான்னு இந்த அம்மா பாக்குது. சரிங்க, அந்த அம்மா என்ன பாக்கு, நம்ம தகுதிக்கு அவங்க வீடு வச்சிருக்காங்களா, நம்ம பிள்ளை வச்சு காப்பாத்துவாங்களா அப்படின்னு தகுதி பாக்குறாங்க. இது முதல். சரிங்க, இது முக்கியம். இதுலயே நிக்குது. ரெண்டாவது இந்த குடும்பம் என்ன பண்ணுது, அவங்க சொத்தை பாக்குது. அடுத்தபடியா ஆண்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா 25 வயசுல பொண்ணு பார்த்து 27 வயசுல திருமணம் பண்ணவும் தப்பிச்சா. 30 வயசு ஆகி போச்சுன்னா, இப்ப கூட ஒருத்தர் பேசினார், பல்லடத்துல இருந்து பேசினார், அப்படியே போன்ல 32 வயசு ஆச்சு, ஐடியில் இருக்கிற, 3 ஏக்கரா இருக்குது, ஒரே பையன்தான், பொண்ணே கிடைக்க மாட்டேங்குங்க, ராகு இருக்குங்கிறாரு, கூட செவ்வாயும் இருக்குதுங்கிறாரு. இப்ப இது காரணமே இதையவே கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க, ராகுகையே கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. ரெண்டாவது பிள்ளைங்க என்ன கேக்குதுன்னா, டெரஸ் பில்டிங் இருக்கா, வீடு நல்லா நீட்டா இருக்கா, பையனுக்கு தனியா பெட்ரூம் இருக்கா, ஆமா தண்ணி வரணும், அப்புறம் பெட்ரூம்குள்ளேயே பாத்ரூம் இருக்கணும். ஆமா, இதைத்தான் கட்டாயம் ஒண்ணு வசதி இல்லைனாலும் இதுக்கு அப்புறம் தான் கார், மத்தது எல்லாமே அப்புறம் அது தகுந்த மாதிரி காரு. இப்ப இதனாலயே நிறைய திருமணங்கள் இன்னைக்கு தடையும் இல்ல, பூர்வீக தடையும் இல்லாம இந்த தடையிலேயே ஓடிட்டு இருக்கு. பொருளியல் ரீதியா உலகமே பொருளுக்கு போயிருச்சுங்க. இதேதான் அருள் யாருங்க எதிர்பார்க்கறது, இதையேதான் கோயிலுக்கு போனாலும் நடக்குது. இது ரெண்டும் ஒண்ணுதான். கோயில் இப்ப திருமுருகன் போட்டி போறோம், நம்ம அடியார்கள் போனாங்கன்னா பாத்தீங்கன்னா அவன் திருவாசகம் தேவாரம் பாடிட்டு கையை மேல தூக்கிட்டு அவன் பாட்டில் உள்ள போவான், சாமி கும்பிடுவான், ஐயர் திரும்பி பார்க்க மாட்டாரு, தின்னோர் கொடுக்க மாட்டாரு, அவனும் கேட்க மாட்டான், அவங்ககிட்ட வாங்க மாட்டான். அவன் அப்படியே கோயிலை வளம் சுத்தி பாடி சாமி கிட்ட சித்த உருண்டு பிறண்டு அழுது அவனுடைய மனசுல இருக்கிற குறைகளை சொல்லி, அல்லது அவர்கிட்ட இருக்கிற இந்த கோயில் இப்படி இருக்குதுன்னு அழுது எல்லாம் பண்ணிட்டு போயிடுவான். ஆனா வெளியில பார்க்கும் போதே கார்ல வருவான், ஒரு ஏழை கிராமத்துல இருந்து வர்றவன் ஒரு மாலை வாங்கிட்டு வருவான், 50 ரூபா, அவனுக்கு பெரிய காரியம். அதை கொண்டு போய் சாமி கழுத்துல ஐயர் போடுவாரு, அவன் நிப்பான், அவனுக்கு திருநூறு மந்திரம் ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருப்பான். பின்னாலேயே ஒருத்தர் வருவார், கொஞ்சம் பட்டு சட்டை போட்டு. வந்த உடனே அவரை பார்த்த உடனே என்ன பண்ணுவோம், இந்த மந்திரத்தை நிறுத்தி போட்டு அந்த மாலை கொண்டு வந்து அவரு இடத்துல வாங்கிட்டு வந்த மாலை கொண்டு போய் அவருக்கு இடத்துல போட்டுருவா. திருநூறும் அவருக்கு தான் முதல் கொடுப்பான், அப்புறம் தான் இந்த ஆளுக்கு கொஞ்சம் கொடுப்பான். ஆக இந்த நிலை இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணம் உலகியல். பொருளியல் பெருசா தெரியறதுனால உலகியல் இதுதான் நடக்குதுங்க. அந்த பரிகார பூஜைகளும் அவங்க பண்றது அப்படித்தான் பண்றாங்க. சரிங்க. இப்போ
நீங்க சொல்றோம் சிவனடியார் வராரு, மனமுருகி எல்லாமே ஆத்மார்த்தமா பண்றாரு. அப்போ அந்த சிவனடியார் வந்து கடைசி வரைக்கும் சிவனடியார் சிவபக்தனாவே கடைசி வரைக்கும் ஈசனடியா இருக்கணுமா, இல்ல அதற்குண்டான காலங்கள் ஏதாவது இப்படி இது வரைக்கும் இருக்கலாம், இல்ல அதுக்கு மேல மறுபடியும் ஏதாவது இல்வாழ்க்கைக்கு போகலாம் அப்படிங்கறது அந்த மாதிரி ஏதாவது அந்த பிறவியில் இல்வாழ்க்கைக்கும் ஆன்மீக சம்பந்தம் சொல்லுங்க, அது சொல்லுங்க. இல்வாழ்க்கைக்கும் சிவன் வழிபாட்டுக்கு சம்பந்தம் இல்ல. நீங்க நிறைய பேர் கேட்பாங்க ருத்ராட்சம் போட்டு இளவுக்கு போலாமான்னு கேட்பேன், ருத்ராட்சம் போட்டு கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்பேன், ருத்ராட்சம் போட்டு மனைவி கிட்ட ராத்திரி இருக்கலாமான்னு கேட்பேன். கண்டிப்பா இது இதுக்கும் ஆன்மீகத்துக்கு தொடர்பே இல்ல. இறை வழிபாடுங்கிறது அது பாட்டுல நடந்துட்டு இருக்குது. போறோம், இறைவனை கும்பிடுறோம், வர்றோம். நம்ம தீட்சை எடுத்திருக்கோம்னா நாம குடும்பஸ்தர். பேரூர் ஆதீனத்துல குருநாதர்கிட்ட 4 தீட்சையும் எடுத்தோம்ங்க. நம்ம இன்னைக்கு ஆச்சாரிய அபிஷேகத்து வரைக்கும் எடுத்துட்டு நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்குறோம். இருந்தாலும் இப்ப நானு நம்ம மாமா ஐயா இருந்துட்டாங்கல்லங்க, சுப்பிரமணிய அடிகளார், இவங்க எல்லாம் இன்னைக்கு அப்படித்தான் இருந்தோம், எல்லா இடத்துல தான் இருந்தோம். அது பாட்டுல அது போயிட்டு இருக்கு, இது பாட்டுல இது போயிட்டு இருக்குது, அவ்வளவுதான். சரிங்க. நம்ம பொண்ணுகள் இப்ப நாம செய்வோம், சுத்த செய்வோம், நாங்க 2 பேரும் மனைவி கணவன். அது ஒண்ணுங்க. இந்த மாதிரி நான் ருத்ராட்சம் போட்டு நான் இந்த மாதிரி நான்வெஜ் அதாவது சாப்பிடக்கூடாது அப்படிங்கறது பல விஷயங்களை ரொம்ப மனக்குழப்பத்தோட இது நான் போட்டிருக்கேன். இது போடுறது எதுக்காக போடுறோம், அது என்ன யாராவது போட சொல்லி கட்டாயம், அதுதான் என்னத்துக்குன்னு சொல்லி அதை ஏனுங்க ஐயா தெளிவுபடுத்துங்க. யாராவது கட்டாயப்படுத்துறாங்களா ருத்ராட்சம் போடுன்னு? நீ ஏன் போடுற? மாமிசம் ஏன் சாப்பிட வேண்டாங்கிறோம்னா, மது ஏன் அருந்த வேண்டாம்னா, மது அருந்தனால் புத்தி போயிருது. சரிங்க. அப்போ வித்தியாசம் தெரியறது இல்லை, அவனுக்கு கழுதிக்கு குதிரைக்கு வித்தியாசம் தெரியறது இல்லை. மது அருந்துனா போதை அதிகமாச்சுன்னா இப்ப பாத்தீங்கன்னா தொலைக்காட்சியில் தினம் இந்த கற்பழிப்பு காட்சிகள், கொலை கொள்ளைன்னு நிறைய வருது. இது காரணம் அது. ஆனா ருத்ராட்சம்ங்கிறது இயற்கையாவே யாரு போடணும்னா, அவன் மாமிசம் சாப்பிடாதவன் மது அருந்தாதான் போடணும். மாமிசம் சாப்பிடும் போது உயிர்களை கொல்றோம். ஒரு கோழி கழுத்து அறுத்து போட்டோன்னா எவ்வளவு நேரம் குதிக்குதுங்க. ஒரு ஆட்டை வெட்டி போட்டோன்னா எவ்வளவு நேரம் ஆடுது. அது மாதிரி எந்த உயிரை வெட்டினாலும் அதுக்கு வலிக்கு. அது வலிக்கும் போது அந்த உணர்வுகள், எல்லா உயிருக்கும் ஒரு உணர்வு இருக்குது. ஏன்னா பாருங்க, இப்ப எல்லா உயிரும் இனப்பெருக்கம் பண்ணுது, சாப்பிடுது, சாணி போடுது, தூங்குது, அதை செய்யுது. ஆனா இதை அறுத்து வெட்டும் போது பாத்தீங்கன்னா, அது மீனா இருந்தாலும் சரி, ஆடா இருந்தாலும் சரி, கோழியா இருந்தாலும் சரி, பன்னியா இருந்தாலும் சரி, வெட்டும் போது அதனுடைய உணர்வுகள், இந்த பாவி இப்படி பண்ணி போட்டானே, நம்மளை இப்படி கொல்லறானே, இவ்வளவு வலி வருதுங்கிறது அந்த பதிவுகள் பூரா அந்த மாமிசத்துக்கு வந்துருது, அந்த கறியில வந்துருது. அதொன்னு. இந்த வெற்றவம் பண்ற பாவங்கள் பூராம அதுலதான் இருக்குது. சரிங்க. வெற்றவம் பண்ற பாவங்க நிறைய பாவம் பண்ணுவாங்க. இந்த ஜென்மத்தில் நல்லாதான் இருக்கு. இல்ல அப்படி இல்ல, இருக்கவே முடியாதுங்க. சரிங்க. அவரை இப்ப பாக்கலாம். அவனுக்கு ஒரு காலம் வரும்போது பாத்தீங்கன்னா அந்த குடும்பம் வீணா போயிருக்கு. நீங்க பாருங்க, நீங்க கோழிக்கறி ஆட்டுக்கறி வச்சு கடை வச்சிருந்தவன பாருங்க, ஒரு காலத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த குடும்பம் வீணா போயிருக்கு. அப்படி அந்த பதிவுகள், அந்த கறியில பூரா அந்த பதிவுகள் இருக்கிற கறியை நம்ம வாங்கி சாப்பிடுறோம். அப்ப இன்னைக்கு நான் தொழில், எனக்கு இதுதான், இதை விட்டு போட்டு வேற தொழில் வழி இல்லைங்க, அந்த மாதிரி எத்தனையோ பேர் தொழில் பண்றாங்களா? அதுதான் சொல்றேங்க, தவறுன்னு சொல்றோம். தவறு. தொழில் இல்லாம இல்ல. அவங்க அப்பா ஆடு வெட்டினா, பையன் ஆடு வெட்டுறா. இப்ப சொன்னாங்கல்ல ஐயா, பரம்பரையா வருது. விவசாயம் பண்றான், அது சரி பண்றான். இப்ப கருணாநிதி குடும்பத்தை எடுத்து அப்பன் அரசியல் பண்ண, பையன் அரசியல் பண்ற, பேரன். இப்ப குழந்தை இல்லாத எம்ஜிஆருமே சசிகலாவும் எங்க போய் அரசியல் பண்றது? வாரிசு அரசியல் பண்ண முடியாது. இப்ப நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி பையன் இருக்காருன்னா அவனும் வந்துருவா உள்ள. இப்ப ராமதாஸ் குடும்பத்துல என்ன நடக்குது? மக்கள் கட்சி அப்பன் இருக்கிறாரு, அவர் தலைவர். மகனுக்கு எம்பி பதவி கொடுத்தாரு, அவரும் தலைவர். மருமகளை கொண்டு போய் எம்பி பதவி இல்ல. உதாரணம் மக்களுக்கு தெரியணுங்க. ஆன்மீகம்ங்கிறதுல போய் உதாரணம். நான் எதுக்காக மறுபடியும் அந்த கேள்விக்கு அந்த இடத்துக்கு வரேன்னா, அப்ப பாரம்பரியமா அவங்க ஆடு வெட்டுற தொழிலே பண்ணிட்டு இருந்தா, அப்பம் பண்ணா மகன் பண்ணா அப்படியே பண்ணிட்டு இருந்தா அந்த குடும்பங்கள் நல்லா தான் இருக்குங்க. அதுல இல்ல ஒரு குடும்பத்துல நீங்க உள்ள போய் பார்த்தோம்னா மாறி இருக்கு தொழில். பையன் படிச்சுட்டு வந்தோம்னா தொழில் பரம்பரையா வர்ற தொழில் இல்ல. நமக்கு இது தெரியும்னு அவன் செய்யறான். அதான் உண்மை. அரசியல்வாதிகளுமே அவ்வளவுதான். அதேதான். இதான் காரணம். பாரம்பரியமா வர்றதில்ல. இப்ப எல்லாமே இப்ப விவசாயம் பண்ணவங்க இடத்த வித்து போட்டு
இன்னைக்கு டவுன்ல ஒரு வீட்டை கட்டிட்டு உட்கார்ந்துருக்க. ஆமாங்க அதே பசங்க படிச்சுட்டு பூராம ஐடியில் இருக்காங்க. ஆமாங்க இப்போ ஒரு கறிக்கடைக்கார பையனும் படிச்சிட்டான்னா ஐடிக்கு போயிடுறான். அதுக்கு தகுந்த மாதிரி பொண்ணை கட்டிடுறான். அது மாதிரி இந்த பாரம்பரியம்னு வாரது வந்து பணம் நிறைய இருந்ததுன்னா பாரம்பரியம் வந்துரு. சொத்தை விட்டு போக கூடாது. இல்ல அது வந்து இறைவன் கொடுக்கறது. இறைவன் வந்து நமக்கு எப்படி கொடுக்குறாரோ. இப்ப நான் அசைவம் சாப்பிட்டுருக்க ஒரு காலத்துல. இறைவன் எப்ப நம்மளை ஆட்கொள்றாரோ, அதான் என்னை உன் பாத பங்கயம் பணிவித்து என்பலா முருக நீ எழுதி வந்து அவர் வரணும் நம்ம கிட்ட. அப்படி வந்துட்டாருன்னா நாமளே மாறிக்குவோம். அதை நான் ஒருத்தன் வந்து வாத்தியார் வந்து நல்ல டாக்டர்கிட்ட போய் ஊசி போட்டு நீ திங்க வேண்டாம் குடிக்க வேண்டாங்கிறது இல்லை. இறைவன் நமக்குள்ள வந்தாருன்னா நாம் மனுஷன் ஆகிறோம். அவ்வளவுதான். இதுதானுங்க ஐயா. இதை தாண்டி ஒண்ணு இல்லை.